செய்யாதே அப்படின்னு நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம். அதனுடைய சிறப்புகளை பற்றி இப்போ நான் உங்கள்கிட்ட கதை சொல்கிறேன். இது வந்து ஒரு மருத்துவ சம்பந்தமான ஒரு திரைப்படம். ஜனங்களுக்கு சோஷியல் ஜனங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக டாக்டர் ராஜரத்னம்னு கலிஃபோர்னியாவில் இருக்கார். அவர் டாக்டர். அவர் இங்கே மதுரையில் இருக்கும்போதே எனக்கு ரொம்ப பழக்கம். மதுரையில் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் எனக்கு நல்ல நண்பர். அங்கே இருக்கிற காலத்திலே இவர் வந்து எல்லாரோடையும் நல்லா சகஜமாக பழகக்கூடியவர். அங்கே கிளினிக் வச்சு பொதுமக்களுக்கு நல்லா சேவை செய்யணும்னு மருத்துவ முகாமெல்லாம் அமைச்சு ஏழை எளிய மக்கள் மருத்துவம் பயன்படணுங்கிறதுக்காக நிறைய செய்வார். ஒரு படம் பண்ணியிருக்காரு. இது வந்து மக்களுக்கு நல்ல சமுதாயத்துக்கும் மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. மருத்துவத்துறையில் எவ்வளோ நல்லது நடக்குது, என்னென்ன நடக்குதுங்கிறத பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இதில் படம் வந்து கிட்ட 41 நாள் நாங்கள் எடுத்தோம். படம் எடுத்தது வந்து மதுரை, திருநெல்வேலி, கொடைக்கானல், குற்றாலம் அப்படிங்கிற இடத்துலலாம் எடுத்தோம். இதில் குருன்னு ஒருத்தர் புதுமுகம் அறிமுகப்படுத்தியிருக்காரு. குருவுக்கு பேராக வந்து ஒரு பெண் வந்து இது ஸ்ரீலங்காவை சேர்ந்த பெண் வந்து நடிச்சிருக்காங்க. நம்ம டாக்டர் ராஜரத்னத்துக்கு பேராக வந்து ஹைதராபாத்தை சேர்ந்த ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. இன்னும் சுமதின்னு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. ஸ்போக்ஸ்மேன், அவங்க பிஜேபியோட ஸ்போக்ஸ்மேன். அவங்களும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. நானும் இதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். திரு ஹெச் ராஜா அவர்கள் வந்து இதில் சீஃப் மினிஸ்டராக நடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்குது. அதிகமான மேக்கப்பே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அதில் ஒரு மேக்கப் யாருக்கும் மேக்கப் போடலை. ஹீரோயின் மட்டும் லைட்டாக டச் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம கவனித்து பார்த்தா தான் தெரியும். படம் வந்து அடுத்த மாதம் அதிகமாக ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்குது. இயக்குனர் வந்து இதுக்கு போயிருக்கிறதுனால, அமெரிக்காவில் இருக்கிறதுனால வந்தவுடனே அதனுடைய முடிவு எடுப்பார். அவர் கையில் தான் இருக்குது. அவர் முடிவு எடுத்துக்குவார். வணக்கம் நண்பர்களே. செய்யாதே இந்த திரைப்படத்தை பற்றி பேச வந்திருக்கோம். இந்த படத்தோட இயக்குனர் என்னுடைய நெருங்கிய நண்பர். இவர் ஆக்சுவலி ஒரு துறை என்னன்னா மருத்துவத்துறை. இந்த துறையில் ஒரு சிறந்து விளங்கியிருக்காரு. இவர் திரைப்படம் பண்ணுறாருன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா திரைப்படத்து மேலே அவருக்கு அதீதமான காதல். ஏன்னா இவர் சந்திக்க மக்கள் எல்லாருமே திரைப்படத்தை சார்ந்தவங்க. ரெண்டாவது பொதுமக்களுக்கு சர்வீஸ் நிறையா பண்ணிருக்காரு. இந்த படத்தை சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, மெடிக்கலில் என்னென்ன தவறுகள் நடக்குது, இது எப்படி சரி பண்ணலாம், சாமானியன் எப்படி மெடிக்கல் தவறுகளும் தப்பிக்க முடியும், இந்த விஷயம் டாக்டர் அழகாக படம் சொல்லியிருக்காங்க. இந்த படம் விரைவில் அடுத்த மாதம் திரைப்படத்துக்கு வர மாதிரி இருக்குது. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். என் பேர் குரு. செய்யாதே மூவியில் வந்து மெயின் லீடாக பண்ணியிருக்கேன். டாக்டர் எஸ் ராஜா சார் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஹெச் ராஜா சார் ரொம்ப ஒரு முக்கியமான ரோலில் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்னால் சுப்புலக்ஷ்மி மேடம். அவங்க வந்து இந்த படத்துக்கு அவங்க இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது. எங்கள் சாருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை இது பிடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ என்கரேஜ்மெண்ட்டாக சாருக்கு ஒரு இடத்துலையும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்ல விதமாக எங்கள் ப்ரொடியூசர் மேடம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து நிற்கிறனா அதுக்கு காரணம் அவங்க தான். அவங்களோட உழைப்பு இல்லாமல் இது சாத்தியமே கிடையாது. அதே மாதிரி கூட நடித்தவங்க நிறைய பேர், நிறைய நல்ல மனிதர்கள்லாம் மதுரையில் ஷூட் பண்ணுறப்போ எந்த எதிர்பார்ப்பும் நிறைய பேர் நல்ல உதவியெலாம் பண்ணாங்க. தேவி அம்மான்னு சொல்லி மதுரையில் இருக்காங்க. அவங்க சாரோட சிஸ்டர். ஸோ அவங்க வந்து படத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவர் தர்மர்னு சொல்லி கேஸ்டிங் ஏஜென்ட். அவர் எப்படின்னா, எங்கள் சார் வந்து நைட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்ணி காலையில் 9 மணிக்கு ஆர்டிஸ்ட் வரணும்னு சொன்னால் கூட டைம் பார்க்காம கரெக்டாக 9 மணிக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவார். எத்தனை பேர் கேட்குறாங்களோ அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் அவர் பண்ணார். அப்புறம் மருதுன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் மதுரையில். அவர் வந்து பயங்கரமாக சாருக்கு எப்படின்னா இப்போ தான் தெரியும், பட் வந்து நம்ம சாருக்கு நல்ல விஷயம் பண்ணுறாருன்னு சொல்லி கூடையே இருந்து என்ன வேணும் என்ன வேணான்னு பார்த்து சாருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு நல்ல மனிதர். அப்புறம் காஸ்டியூமர் பாய் காசிம்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவரும் அதே மாதிரி தான். சார் நைட்டு ஃபோன் பண்ணி எனக்கு காலையில் இந்த காஸ்டியூம் வேணுமான்னு கேட்பார். நைட்டே தைச்சிட்டோன்னா வந்து காலையில் கொடுத்துருவார். அவங்களாம் வந்து எந்த பெருசாக எதுவும் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறாங்களேங்கிறதுக்காக அவங்களோட எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டைமில் அவங்க எல்லாருக்குமே நன்றி. நான் இந்த படத்தில் மெயின் லீடாக விஜய்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வரும். நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃபில் ஒரு டாக்டராக வரும், ஒரு ஹாஸ்பிட்டல் எம்டியாக வரும். ஸோ என்னோடய கேரக்டரை டேரக்டர் டிசைன் பண்ணது. ஸோ என்னை பார்க்குறப்போ மக்களுக்கு வந்து அந்த கதையில் என்னை பார்க்குறப்போ ஒரு சில விஷயத்தில் கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதை டேரக்டர் அழகாக கொண்டு போயிருக்காரு. அதே சார் ராஜா சாரோட டைலாகும் தான். அவரோட டைலாக் ஒன்று அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். டேரக்டர் வந்து டைலாக் எப்படின்னா அவரோட டார்கெட் ஆடியன்ஸே நம்மளோட
சாதாரண எளிமையான மக்கள் தான். ஸோ அந்த மக்களுக்கு எப்படி என்ன மாதிரி சொன்னால் புரியுமோ அவங்களுக்கு இப்போ ராஜா சார் வாயிலேருந்து அந்த வார்த்தை வருதுன்னா அது அந்த மக்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை மைண்டில் வச்சு ரொம்ப பவர்ஃபுல்லான டைலாக்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அக்டோபர் மந்த் அந்த மாதிரி ரிலீஸ் ஆகும். சார் என்ன டேட் ஃபிக்ஸ் பண்ணல, பிளான் பண்ணிவிட்டு சொல்லுவார். ப்ரொடியூசரும் டேரக்டரும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா ப்ரொடியூசர் அவ்வளோ, டேரக்டர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களோட அனுபவங்களை அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிக்கும். சினிமா மாதிரி இருக்காது, நம்ம லைஃப்பில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தேட்டரில் வந்து பாருங்கள். மக்கள் நீங்கள் பார்த்து ஆதரவு கொடுங்க. மக்கள் நீங்கள் செலிப்ரேட் பண்ணால் தான் எங்களுக்கு அது சக்ஸஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமதி மேகவர்ணம். செய்யாதே அப்படிங்கிற ஒரு மூவி. இதில் வந்து ராஜா ஐயா அவர்களெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு மெடிக்கல் அவேர்னஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு மூவி. ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக டைரக்டர் சார் சொல்லணும் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி ஜென்சி கிட்ஸ் அப்படிலாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு எப்படி ஒரு அவங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி ரொம்ப ஒரு சாமிங்காக, ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃப்ளோயோட நல்ல ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. இதில் ஒரு பெரிய சேலஞ்சாக என்ன பண்ணியிருக்காரு, நிறைய புதுமுகங்கள் சினிமா துறைக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரவங்க, கேமராவே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வந்து இந்த படத்தில் என்கேஜ் பண்ணியிருக்காரு. நானும் அப்படி தான். ஸோ எனக்கு பொலிட்டிக்கலாக நிறைய பொலிட்டிக்கலாக நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. பட் இதுதான் மூவி அப்படின்றதுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ டைரக்டர் சார் வந்து ரொம்ப அழகாக எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி ஒரு நார்மல் ஒரு லைஃப்பில் கான்வர்சேஷன் எல்லாம் பண்ணுவோமோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்து நிறைய சீன்ஸ் வந்து இது எடுத்தாங்க. ரொம்ப சேலஞ்சிங்கான சில சீன்ஸ்லாம் கூட ஒரு டைரக்டர்ஸ், அவங்க கேமராமேன்லாம் வந்து கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்களாம் வந்து சார் இதுக்கெல்லாம் 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும் அப்படின்லாம் அவங்க ஷெட்யூல் போட்டதை வந்து டைரக்டர் சார் அழகாக ஒரே நாள்லாம் முடிச்சுட்டு போயிருந்தார். ஸோ அந்த மாதிரி இதில் நிறைய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாருமே ரொம்ப அழகாக இருந்து கோஆப்ரேட் பண்ணி, அந்த பசங்க எல்லாருமே எங்களோட, அந்த ஹீரோயின் எல்லாமே எங்களோட குழந்தைங்க மாதிரி அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு அருமையாக இருந்தது அந்த ஷூட் பண்ண அனுபவம் எல்லாமே. நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். மக்கள்கிட்ட இது ஒரு நல்ல ரீச்சை கொடுக்கும். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பாலாஜி. நான் கொளத்தூர் பகுதியை சார்ந்தவன். என்னோடய மெயின் ஒர்க் பார்த்திங்கன்னா சிவில் கான்ட்ராக்டருங்க. ஒரு சின்னதாக ஒரு சிவில் கான்ட்ராக்டர் கம்பெனி வச்சுருக்கேன். விடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் அண்டர்டேக் பண்ணுறோம். அண்ட் டாக்டர் சார் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு நண்பர்ன்ற முறையில். ஸோ அவருக்காக ஜஸ்ட் அவர் ஒரு ரோல் பண்ண சொன்னார். அந்த ரோல் நம்ம பண்ணியிருக்கோங்க. ஸோ அதில் படத்தில் என்ன ஒரு கெட்டப் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வாதி கெட்டப்பு. ஸோ அது ஒரு மினிஸ்டராக வந்து நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஜஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ உலகம். ஜஸ்ட் இன்றைக்கி வந்து அன்றாட நம்மளோட டே டு டே நமக்கான ஒரு படம்னு சொல்லலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம மருத்துவம் பெரிய விஷயம் இல்லைங்களா. இந்த மருத்துவம் வந்து எல்லாருக்குமே இன்றைக்கி தெரியுமா அப்படின்னா தெரியாது. அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட். இதுக்கு ஒரு 5 வருஷம் அவங்க படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் மாஸ்டர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு முழுமையான ஒரு மருத்துவராக ஆக முடியும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு மருத்துவரே இந்த இடத்துல நம்ம படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர் ஏகப்பட்ட விஷயங்களை அவர் பண்ணியிருக்கார். அவரோட பிஸி ஷெடியூலில் ஒரு யூஎஸ்லேருந்து அவர் வந்து, ஸோ இந்த படத்தை வந்து அவரோட கலை ஆர்வம் தான் சொல்லணும். ஸோ ஒரு யூஎஸ்லேருந்து ஒருத்தர் வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு கமர்ஷியலான வேர்ல்டில் அவர் இந்த படத்தை வந்து ஒரு மக்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒரு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு. அதில் நாங்களும் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கோன்றதில் உண்மையிலேயே எனக்கு ஒரு பெருமை தாங்க. ஸோ வேறு ஏதாவது சார் வந்து சிஎம்மாக பண்ணியிருக்காருங்க. ராஜா சார் பார்த்தீங்கன்னா அவர் சிஎம்மாக ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஒரு இதுவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கதாபாத்திரத்துக்கு அப்படியே ஆப்டாக அவர் பண்ணியிருப்பார். ஒரு சிஎம் வந்து இன்றைக்கி எப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணமாக அவர் பண்ணியிருப்பார். அந்த ரோல் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அவர் சொல்லும்போது மக்களுக்கு உண்டான திட்டங்கள் பண்ணுறதுல என்ன தயக்க வேண்டி கிடக்கு, மக்களுக்கு பயன்படுறதா இருந்தால் உடனே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு இது பண்ணுவாருங்க. அந்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார். அரசியல் அப்படின்லாம் ஆக்சுவலாக ஒரு அரசியல் அப்படிலாம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு முழுக்க மருத்துவ சப்ஜெக்ட்டுங்க. அது ஆக்சுவலாக ஒரு மெடிக்கல், அதாவது இன்றைக்கி மருத்துவ உலகத்தில் என்னென்ன நடக்குது தவறுகள், ஸோ மெடிக்கல் என்னென்ன மிஸ்டேக் நடக்குதுன்றதாங்க இதோட கதையோட தீமே.
ஸோ இதை வந்து பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி அழகாக இதை பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்த்து